Students, next let's see the second question in exercise 7.1. A camera accidentally knocked off an edge of a cliff 400 feet high. The camera falls a distance of s is equal to 16 t square in t seconds. Okay, then they are asking how long does the camera fall before it hits the ground. Then second subdivision, what is the average velocity with which the camera falls during the last 2 seconds. Then the third question, what is the instantaneous velocity of the camera when it reaches the ground. Clear? So இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கேமரா ஆக்சிடெண்ட்டாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் ஹைட், அதாவது 400 ஃபீட் ஹைட்டில் இருந்து கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்படி விழுறப்போ அது எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, டி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. டி செகண்ட்ஸ்னு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கீங்க, s is equal to 16 t ஸ்கொயர்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்டில் தான் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட கேமரா வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் கேமரா. இந்த கேமரா வந்து ஆக்சிடென்டலாக கீழே விழுந்துருச்சு. இதுதான் கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி விழுந்துருச்சு. ஓகேவா? இப்படி விழுறப்போ கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணுது. இந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 400 ஃபீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 400 ஃபீட் டிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழுந்திருக்கு. இந்த ஹைட்லேருந்து கீழே விழுந்திருக்கு. ஓகேவா? தென் எஸ்ஸோட வேல்யூ எழுதிக்கோங்க, 16 t ஸ்கொயர். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த எஸ்ஸோட வேல்யூ நம்ம இப்போ என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இந்த 400ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆரிஜின் வந்து இது, இந்த பார்ட்டிகளோட ஆரிஜின் இது. ஓகேவா? ஸோ இப்போ கீழே விழுறப்போ எனக்கு சேஞ்ச் இன் பொசிஷன் நடக்குது. சேஞ்ச் இன் பொசிஷன் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, இங்கே எந்த டிஸ்டன்ஸுமே ட்ராவல் பண்ணாமல் ஆரிஜினில் இருந்திருக்கு. இது 400 ஃபீட் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, 400 ஃபீட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 400 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் s is equal to 400 இன், ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம 1 நேம் பண்ணி வச்சுக்கலாமா. 1ல் நம்ம எஸ்ஸுக்கு பதிலாக 400 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ யார் அன்னோனாக இருப்பா, டி. அந்த டி தான் யாருன்னு நம்ம ஃபஸ்ட் சப்டிவிஷனில் கண்டுபிடிக்கணும். ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். அப்போது இந்த கேமரா இந்த கிரவுண்டில் வந்து விழுதில்ல, ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்குது, இந்த டீயோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம இந்த ஈக்குவேஷனில் எஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி அன்னோன் டீயை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது 400 இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு டி ஸ்கொயர். நமக்கு டி தான் தேவை. ஸோ அப்போ அதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400. இந்த 16 அதர் சைட் கொண்டு வந்தால் டிவைட் பை 16 ஆகும். ஓகேவா? ஸோ டி ஸ்கொயரோட வேல்யூ இது. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா டி ஸ்கொயர் என்னவாகும், டீன்னு ஆகும். கிளியரா? ஸோ இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ வில் பி கெட்டிங் t is equal to t ஸ்கொயர் டீன்னு ஆகிடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால். தென் இங்கே ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணலாமா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 டிவைடட் பை 16. 400ஓட ஸ்கொயர் ரூட்டு 20, தென் 16ஓட ஸ்கொயர் ரூட்டு 4. ஸோ 20 by 4 gives 5. ஸோ the value of t is equal to 5. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு இப்போ கன்க்ளூஷன் கொடுக்கலாமா. ஸோ இந்த கேமரா வந்து இந்த ஹைட்லேருந்து 400 ஃபீட் ஹைட்லேருந்து கிரவுண்டில் விழுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஸோ த கேமரா, இங்கே சப்டிவிஷன் போட்டுக்கோங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். த கேமரா ஃபால்ஸ் ஃப்ரம் அ ஹைட் ஆஃப் 400 feet to the ground in 5 seconds. So this is the answer for the first subdivision. Clear? Then இப்போ second subdivision போகலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி வித் விச் த கேமரா ஃபால்ஸ் டியூரிங் த லாஸ்ட் 2 seconds. ஸோ இப்போது இந்த கேமரா வந்து கிரவுண்டில் ஹிட் ஆகுதுல்ல, ஹிட் ஆகிறதுக்கு லாஸ்ட் 2 seconds எந்த டைமில் ஹிட் ஆகுது, எக்ஸாக்ட்லி அட் t is equal to 5. ஓகேவா? ஸோ இந்த ஹிட் ஆகிற டைம் என்ன, t is equal to 5, அதாவது 5th செகண்டில் இந்த கிரவுண்டில் ஹிட் ஆகுது. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த டைமுக்கும் லாஸ்ட் 2 seconds, லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னால் இந்த 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3. ஸோ இப்போ சம்வேர் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து t is equal to 3. அப்போ 3rd செகண்டில் என்னோட கேமரா வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. 5th செகண்டில் கரெக்டாக கிரவுண்டில் வந்து ஹிட் ஆகிடுச்சு, டச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போது இந்த 2 இன்டர்வல்ஸ் இருக்குல்ல,
t is equal to 3, t is equal to 5. இந்த ரெண்டு டைமுக்கு பிட்வீனில் இருக்கிற ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ விச் இஸ் சிமிலர் டு த ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட் கொஷினில் பார்த்த மாதிரி தான். அங்கே ரெண்டு டைம்ஸ் கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்க. ஸோ அதே தான். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன ஃபங்க்ஷனு, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதாவது ds by dt. ds by dt போட்டால் யார் வருவா, வெலாசிட்டி. பிகாஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நோன் அஸ் velocity. ஓகேவா, ஸோ இப்போ அந்த இதை இங்கே அப்ளை பண்ணால் s is equal to 16t square. ஓகேவா, ஸோ அப்போது ds by dt differentiating this function with respect to t. so this is nothing but velocity. ஸோ v of t நமக்கு கிடைக்கும். ஸோ v of t இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, 16ன்றது ஒரு கோவிஷன் தானே, கான்ஸ்டன்ட் கோவிஷன்ட்டா. ஸோ அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க மல்டிபிளில். t ஸ்கொயரை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. இங்கே t தான் வேரியபிள், t வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போ t ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t which gives 32t. ஓகேவா, ஸோ இப்போ வெலாசிட்டி ஃபங்க்ஷன் v of t டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஃபங்க்ஷன் வந்து 32t. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுனால நமக்கு வெலாசிட்டி கிடச்சிருக்கு. நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், இல்லைனா வெலாசிட்டி ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ இப்போ v of t வந்து 32tன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு ரெண்டு டைம் இன்டர்வல்ஸ், அதாவது t is equal to 3 and t is equal to 5, இந்த இன்பிட்வீன் டைம் இன்டர்வல்ஸில் எனக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்றது தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் we are going to find v of 3. v of 3 is nothing but இங்கே tக்கு பதிலாக 3 போடுங்க. So 32 into 3 which gives 96. ஓகேவா, ஸோ இப்போ v of 6 நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். சாரி, v of 6 இல்லை, v of 5. ஓகேவா, ஸோ இப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3யும் 5லையும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் v of 5 கண்டுபிடிக்கலாம். v of 5 என்ன, 32 into 5. 32 into 5 என்ன, 32 into 10 320, அதோட பாதி 160. ஓகேவா, ஸோ இப்போ v of 5ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு வெலாசிட்டிஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி between t is equal to 3 and t is equal to 5, அதாவது லாஸ்ட் 2 செகண்ட்ஸ், அதுக்கு இதான் மீனிங். ஓகேவா, லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்னால் t is equal to 3லையும் t is equal to 5லையும், அதான் மீனிங். ஓகேவா, ஸோ which is given by, just add these things, 96 plus 160 divided by 2. so 96 plus 160 gives 256. so 256 by 2 gives, இதோட பாதி 128. ஸோ 128. தென் யூனிட் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்டன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க, டைமு செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபீட் பர் செகண்ட். ஓகே, ஸோ த ஆன்சர் இங்கே கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார் த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ், இல்லைனா டியூரிங் த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் is 128 feet per second. So this is the answer for the second subdivision. Okay, then third subdivision பார்க்கலாம். Then third subdivision என்ன கேட்டிருக்காங்க, what is the instantaneous velocity of the camera when it hits the ground. ஸோ இப்போ இது கிரவுண்டில் விழுறப்போ எந்த செகண்டில் கிரவுண்டில் விழுது, கரெக்டாக 5th செகண்டில் விழுது. அந்த 5th செகண்டில் இது என்ன வெலாசிட்டியில் அந்த கிரவுண்டை ஹிட் பண்ணியிருக்கு, அதுதான் தேர்ட் சப்டிவிஷன். ஓகேவா, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன அர்த்தம், அட் த பர்டிகுலர் டைம், அட் த ஸ்பெசிஃபிக் டைமில் என்னோட வெலாசிட்டி என்ன. ஓகேவா, ஸோ அப்போது கிரவுண்டை எப்போ ஹிட் பண்ணுது, t is equal to 5th. ஓகேவா, ஸோ இப்போ 5th செகண்டில் என்னோட கிரவுண்டை ஹிட் பண்ணுது. அந்த 5th செகண்டில் அது என்ன வெலாசிட்டியில் அந்த கிரவுண்டை ஹிட் பண்ணியிருக்கும், அதுதான் இந்த கொஷின். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t is equal to 5 or the camera hits the ground. ஓகேவா, ஸோ அப்போ instantaneous velocity when the camera hits the ground. That is t is equal to 5 seconds. ஸோ இப்போ v of 5 கண்டுபிடிக்கலாமா. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் t க்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ 32 into 5
which gives 160. So, instantaneous velocity at when the camera hits the ground is 160 feet per second. Clear? So, this is the solution for the third subdivision. Clear?